the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட நாம் இந்த ஆசீர்வாத விலை என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை 6 மாதங்கள் நடத்தியிருக்கிறார். நமக்கு அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றார்கள், நம்மை விட்டு பிரிந்து சென்றார்கள், நம்மை விட்டு கசப்பாக வெளியே சென்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழிநடத்தி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஜீவன் தந்து நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதித்தாங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த வகுப்பனை நீர் நடத்தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். அது கரம், அது கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஐயா. மகனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். அது வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேசிய கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வதித்தரணுமா ஆட்சேபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த 6 மாதங்களை கடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 6 மாதத்தின் கடைசி நாளில் நாம் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள் நம்மோடு இருந்தவர்கள் இன்று இல்லை. இந்த வருடத்தை துவக்கத்தில் பார்த்தவர்கள் இன்றைய நாளில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. ஒரு பாடலை பாடுவோம். பர்க்மான் சியா பாடிய பாடல். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆனவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அதிசயம் செய்பவரே, என் ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, என் ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா.
புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை, உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னை, பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அரண்களை தகர்த்தெறியும் என் அன்பின் வல்லவரே, அரண்களை தகர்த்தெறியும் என் அன்பின் வல்லவரே. எதிரான எண்ணங்களை, எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும், கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆண்டுடைய ஆளுகை நம்மோடு இருக்கும் பொழுது மாத்திரமே இந்த உலகத்திலே, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, துன்மார்க்கம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மால் ஜீவிக்க முடியும். ஆண்டுடைய கிருபை நம்மோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையாக இருக்கிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி 51:11 சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம விட பலவான்கள் இருக்கிறாங்க, நம்ம விட பலத்த மனிதர்கள் இருக்காங்க, பலத்த பிசாசு இருக்குது. ஆனாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் விடுவிக்க முடியும், எந்த மனுஷனாலும் முடியாது. அவர் மட்டுமே நம்மை விடுவிக்க முடியும். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் இந்த 6 மாதங்களும் நம்மை நடத்தி இருக்கிறார். 6வது மாதத்தின் கடைசி நாளிலே, இந்த கடைசி நாளிலே, நாளைக்கு 7வது மாதம் 1ஆம் தேதி, ஆண்டவர் இந்த 6 மாதமும் நடத்திய அந்த நல்ல தேவனை நன்றி செலுத்தி துதி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராள ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உமது கிருப ஆண்டவரே, உமது தயவு உமது இறக்கம் எங்களோடு இருந்ததுக்கா நன்றி அப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருப எங்களோடு இருந்ததுக்கா நன்றி அப்பா. ஏசப்பா, அந்த 6 மாதமும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருப எங்களோடு இருந்ததுக்கா நன்றி அப்பா. ஏசப்பா, எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தாவே நீர் கடந்து வர உதவி செய்வீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் நல்லவராக இருந்து நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களை மட்டும் தாங்கி தப்பித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயமானவரை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவராக இருந்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. கடந்த நாட்கள் போற ஆண்டவரே எங்களை கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கரங்களை எங்களை மறைத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல பலத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தகப்பன் அப்பா, உமது கிருபை எங்களோடு இருந்து எங்கள் கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொண்டக்கா நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்தை பிள்ளையிலே ஆண்டவரை நீர் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் சுகபலனை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது மாறாத கிருபை நேற்றும் என்றும் மாறாத கிருபை நாள் எங்களோடு இருந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உனது மாணவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் பெரிய காரியம் செய்ய போறதுக்கா நன்றி. எண்ண முடியாத அதிசயங்களை செய்ததுக்கா நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிச்சுக்கிட்டுற தேவன் கர்த்தாவே, இந்த வருடத்தில் பாதி நாள் ஆண்டவரை நீங்க எங்களை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த 6 மாதம் ஆண்டவரை நீங்க நடத்தி வந்தீங்களே, உமது கிருபை ஆண்டவரை ஏசப்பா. எங்களால் அல்லப்பா, எங்கள் பலனால் அல்ல ஆண்டவரை, எல்லாம் உமது கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வருடத்தில் பாதி நாள் ஆண்டவரை கடந்து வர
ஆண்டவரே 7வது மாசத்தை காண செய்யப்படுற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவா உமது கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நடத்தின பாதைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நடத்த போற பாதைக்கா உமக்கு நன்றி அப்பா. நாள்தோறும் ஆண்டவரே எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்கிற தகப்பன் ஆண்டவரே, இந்த நாளின் கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறதுக்கா நன்றி அப்பா. இயேசுவா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட சொல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பக்தர் பாடியது போல ஆண்டவர் நம்மோடு வருவதனால்தான் நாம் விசேஷித்தவர்கள். நம்மிடத்தில் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஞானம், நம்முடைய பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய செல்வாக்கு எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, ஆண்டவரோடு நம்ம இணைத்து வைத்திருக்கிற அந்த கிருபை நம்ம இதுவரை நடத்தி வந்திருக்கிறோம். அதுதான் அந்த பக்தர் பாடியிருக்கிறார் கடைசி சரணத்தில். வாழ்க்கையில் கசப்புகள் வந்தாலும் பாசமுள்ள ஒருவர் வருகிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. கசப்பு எத்தனையோ கசப்பு வரும் வாழ்க்கையில், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். ஒரு நபருக்கு கடன் என்ற கசப்பு வரும், ஒரு நபருக்கு பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்ற கசப்பு வரும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வரத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார்.
வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய அந்த நம்முடைய துதிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் அதை தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டுடைய சங்கீதம் அந்த வேதாகமத்திலே சங்கீதத்திலே தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிற 70வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். தாவீது ராஜா பாடியிருக்கிறார். ஒரு ராஜா அவர் பாடியிருக்கிறார், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி ஒரு அவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதை படித்தாலே நமக்கு தெரியும். நெருக்கங்கள், பாடுகள், இந்த சவுல் ராஜா அவரை துரத்தி கொலை செய்ய வகை தேடின போது தான் இதை பாடியிருக்கிறார். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்த வசனம் சொல்வது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தில் அவரை க்ளோஸ் பண்ணணும், அவரை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கவங்கெல்லாம் வெட்கப்படும்படியான ஒரு அதிசயத்தை நீர் செய்யணும்னு சொல்லி தாவீது ராஜா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். அதே போல் அவருக்கு தீங்கு வரணும், எப்போ வரும் தீங்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனிதர்கள்லாம் அதாவது பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அதே அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, ரட்சிப்பில் பிரியப்படுவார்களாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். அவரை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படணும்னு சொல்லி தாவீது ராஜா அந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை எப்பொழுதும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும்னு சொல்லி தாவீது ராஜா பாடியிருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், கூட இருந்த மனிதர்களாலே நமக்கு நிந்தனைகள் வரும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருந்து ஆண்டவருடைய ரட்சிப்பிலே நாம் மகிழ்ச்சி அடையும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் அதில் கடைசி வசனம் சொல்கிறது, 5வது வசனம் சொல்கிறது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சிறுமையானவர்கள் தான். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அர்ப்பணிப்பின் வாழ்வு தான், தியாகத்தின் வாழ்வு தான். தியாகம் செய்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க முடியும். தியாகம் செய்வோம், அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் அவர் வருகிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை,
சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து நம்மை விசாரிக்கிறார். அதைத்தான் தாவீது ராஜா அவருடைய 70வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை சொல்கிறார். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் தீவிரியும். அதில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி ஆண்டுடைய அந்த சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெபங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறமையா, நன்றியோடு துதிக்கிறமையா. இந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. மட்டும் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரா. மகனோடு பேசினீரே உமக்கு நன்றி ஆண்டவர். இது வார்த்தைகள் ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இது பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஐயா. அப்பா அந்த வேளையில் உமது கரம் பிள்ளையோடு இருக்கணுமா, ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா, ஜெபிக்கிற அந்த ஆசீர்வாத வேலையை ஆசீர்வத்து தந்தது போல் ஆண்டவரே இதை பார்க்குற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா, ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. நாத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.